கர்த்தருடைய நாமம் ஒன்றே பரிசுத்தப்படுவதாக. நாங்க ஒரு சிறு ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி நிற்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. எந்தவனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீங்கள் எங்களை நடத்தி தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிகள் எல்லாம் உமக்கு நீராய் நீதியாய் இருக்க கர்த்தாவே, உம்முடைய புதான கிருபையை எங்களுக்கு தந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் ராஜா. இன்றைய நாளிலும் வாலிப ஜோதிகளுக்காக ஆண்டவரே நாங்க செபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், வீடுகளையும், அவருடைய குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தாவே, உம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகலதையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சங்கமா வாலினிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அங்க ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். ஆமேன். இன்றைய நாளிலே நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்ததாமே கூட இருந்து நீதிமொழிகள் 20:29 வாலிபனினால் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வாலிபனுக்குரிய அலங்காரம், பராக்கிரமம், இந்த அலங்காரத்தை சீர்குலைக்கத்தான் சத்துரு இன்றைக்கு அதிகமா இந்த வாலிப ஜோதிகளோடு போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்திலே சில வாலிபர்கள் மரணத்தை சந்திக்கிறார்கள். சில வாலிபர்கள் அங்கு பின்தங்கிய நிலையிலே அங்கு மனத்தாக்கலோடு அப்படியான சூழ்நிலைக்கு கடந்து செல்லுகிறார்கள். இப்படியா இந்த வாலிபனுடைய அலங்காரம், அவனுடைய பராக்கிரமம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த அலங்காரத்தை கெடுத்தால் அங்கு பராக்கிரமம் அகன்று போம் என்று சொல்லி இந்த வாலிபரை சீர்குலைத்து இந்த போதவஸ்தினாலும் இந்த மற்றும் காரியங்களினாலும் அங்கு சேதப்படுத்தி கொண்டிருக்கிறானாகவே இந்த நாளில் நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிப ஜோதிகளுடைய அலங்காரத்தை இந்த சத்துரு கெடுக்காதபடி, அங்கு சீர்குலைக்காதபடி கர்த்ததாமே அந்த வாலிப பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல உணர்வுகளை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று. ஏனென்றால் தேவன் விரும்புகிறார் அவர்களுடைய பலன் அங்கு நல்ல வழியிலே பயன்படுத்த உண்மையான அலங்காரமாய் அவர்களை மாற்ற விரும்புகிறார். இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த வாலிபர் யுவதிகளுக்கு கொடுத்து அந்த பராக்கிரமம் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, பொல்லாங்கானை ஜெயிக்கத்தக்கதாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக மாற்றபடியாக ஜெபிக்கிறேன். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீரே. அந்த வாலிப பிராயத்தில ஒவ்வொரு வாலிபரும் யுவதியும் உம்மை நோக்கி பார்க்க, இந்த உலகம் ஒரு மாயையான உலகம், எல்லாம் மாயை மாயை. வாலிபத்தில் அத்தனை பணங்களையும் வாலிபத்தை அனுபவித்த சாலமோன் சொல்லுகிறான், இந்த வாலிபம் மாயையே. தேவனே உண்மை உள்ளவர், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆவியானவரே, அந்த வாலிபர்கள் யுவதிகள் வேதாகமத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு வாலிபர் யுவதிகளை போல தங்களுடைய மனங்களை மாற்றிக்கொள்வார்களாக. யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ வாலிபர் யுவதிகளுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. பாவம் பொல்லாதது, நோயிலும் கொடியது, அது நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறது என்பதை ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, அரசாங்கங்கள் இந்த யுத்த நாடுகளிலே வாலிபர்களை அந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான பாவ காரியங்களுக்கூடாக பிசாசு செயற்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய
ஆயுதங்களை தரித்து ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் அரக்கட்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் தரித்து ஆவியின் பட்டயத்தோடு அவர்கள் உமாக்கு ஊழியம் செய்ய இந்த கடைசி காலத்துல கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாலிபர் யுவதிகளை இழுத்து கொள்வீராக. இலங்கை தேசத்துல நடந்த அனர்த்தங்களுக்கு உடனாக நீர் வாலிபர் யுவதிகளை பயன்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. அவர்கள் ஒவ்வொருவரையும் மற்றவர்களுக்காக உதவி செய்த ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் இழுத்து கொள்வீராக. ஒவ்வொரு தேசங்களில் உள்ள வாலிபர் யுவதிகளும் இந்த கடைசி காலத்துல உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய பலத்தோடு ஒரு எழுப்புதலை காண உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை கொடுக்க உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. தானியேல் ஜெபித்த பொழுது, வாலிபனாகிய தானியேல் ஜெபித்த பொழுது மிக்காவேல் தூதன் வந்து நீர் பதில் கொடுத்தீரே, அதே போல ஒவ்வொரு வாலிபர்களை ஜெபிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை அதிகமாக காணப்படுகிறது. ஒரு வாலிபனோடு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல பிரசன்னம் அதிகமாயிருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். வாலிபர்களுக்கு நீர் பிசாசை எதிர்க்கிற பலத்தை கொடுத்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களை இந்த காலங்களில் நீர் இழுத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் வாலிப யுவதிகள் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தாவீது வாலிபனாக தெரிந்து கொண்டீரே, அந்த ஆடு மேய்ப்பனாக இருந்த வாலிபனை அரசனாக மாற்றினீரே. சாத்ராக் மேஷாக் மேகோடு கூட நீர் அந்த அக்கினி ஜுவாலையில இருந்து பாதுகாத்தீரே. இப்படியாக தானியேலை சிங்க குகையில இருந்து பாதுகாத்தீரே. இப்படியாக வாலிபர்களை ராஜாக்களோடு இணைந்து செயற்பட வைத்திருக்கிறீரே. மகனையும் அந்த ராஜாக்களோடு அதிகாரிகளோடு இணைத்து வைத்திருக்கிறீரே. அந்த தேசம் இயேசுவை அறிய ஒவ்வொரு தேசங்களிலேயும் வாழுகிற மக்கள் ஒவ்வொரு வாலிபர்களும் அந்த தேச அரச அதிகாரிகளோடு உம்முடைய ஞானத்தோடு உம்முடைய அறிவோடு உம்முடைய புத்தியோடு வாழ கிருபை செய்வீராக. ஒவ்வொரு வாலிபர் யுவதிகளையும் இழுத்துக் கொள்வீராக. அதிகமான ஞானத்தை புத்தியை அறிவை கொடுத்து அவர்களை கண்டுபிடிப்புகளில புதிய தொழில்நுட்பங்களில நீர் பயன்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த வாலிபர்களை அவர்கள் இன்றைக்கு சில அரசாங்கங்கள் தீமையான காரியங்களுக்கு, யுத்த காரியங்களுக்கு, யுத்த உபகரணங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை தடுத்து நிறுத்தி நன்மையான காரியங்களை செய்ய, நன்மையான அபிவிருத்தி திட்டங்களுக்கு வாலிபர்களை பாவிக்க, வாலிபர் யுவதிகளை பாவிக்க நீர் கிருபை செய்வீராக. இந்த சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், பேர பிள்ளைகளா இருக்கிற வாலிபர்களை நீர் இழுத்துக் கொள்வீராக. வாலிபராக முன்னமாகவே அவர்கள் சிறு வயதில இருந்தே இயேசுவை அறிந்து கொள்ளுவார்களாக. இயேசுவை சிறு வயதிலே அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்வு வளமாகிறது. அந்த வாலிபர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு அந்த ஒன்றான மெய்த்தேவனை தொழுது கொள்வார்கள். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய மகனுக்காக, மகளுக்காக, அவருடைய கணவனுக்காக ஒருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ள வாலிபர் யுவதிகளையும் சிறு வயதிலேயே அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய வழியில உம்முடைய பலத்தோடு, சாசை எதிர்த்து நிற்கிற பலத்தோடு, எங்களுக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேரைகளோடும் போராட இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபர்களையும் யுவதிகளையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் ஜெபங்களை கேட்டார், பதில் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் சபையோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமேன் ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பாருங்கள், காயினின் வாழ்க்கையிலே சாபம் வர காரணம் ஒரு சிறிய எரிச்சல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே வருகிற அந்த சுபாவத்தில் எழும்புற காரியங்களை ஜெயித்து நீக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க வாலிபர்களுக்காண்டு ஜெபிப்பதற்கு ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அவங்க தங்களுடைய வழிகளில் நடக்காமைக்கு ஆண்டவரே, வாலிப நாட்களே உங்களோட வார்த்தையை நம்பி உங்களோட வார்த்தையில் நடப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து, பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்க கிருபை தான் இன்று மட்டும் தாங்கியதையா. உங்களுடைய கிருபை தான் இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரே பெரிதான அற்புதமான ஈவா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா, வேலை பிரச்சனைகளும் இல்லாத தேவையில்லாத பிரச்சனைகள் மூலமாக ஈடுபட்டு ஆண்டவரே தற்கொலைகளுக்கு ஆண்டவரே போய்கொண்டிருக்க அந்த வாலிபர்கள் ஐயா, இலங்கை தேசத்துல மட்டும் இல்ல ஐயா, கனடா தேசத்துல எல்லா தேசத்திலும் ஆண்டவரே வாலிபர்களை ஒரு பேரம் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, எல்லா விதமா தட்டுகிறேன் ஆண்டவரே. தேவடைய ராஜ்யம் பேச்சிலே இல்ல பலத்திலே உள்ளது ஆண்டவரே. அப்பா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அது இவைகளில் அன்பே பெரியது ஆண்டவரே. அப்பா, அந்த பெற்றோர்களும் ஆண்டவரே வாலிபர்களை ஒரு விதமாக தள்ளி விடாமைக்கு அவர்களும் அந்த எடுப்பதற்கு அந்த பேரண்ட்ஸுக்கள் அவருடைய பேரண்ட்ஸுக்களை ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவிங்க ஆண்டவரே. நீங்க அன்பு உள்ள தகப்பன், தயவுள்ள தகப்பன் ஆண்டவரே, மறைத்து வைங்க கொண்டு ஆண்டவரே. உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் இந்த உள்ளங்களை கழுவி உங்களுக்கேற்ற வாலிபர்களாக உங்களுக்கென்று அப்பா எழுந்து பிரகாசிக்கிற ஜனமாக மாற்றுங்க ஆண்டவர. வாலிபருக்கென்று நீங்க அப்பா கொடுத்த இந்த ஈவி ஆண்டவரே, அவர்கள் ஏனோ தானோ ஒன்று பெற்றுக்கொள்ளாமைக்கு எங்கேயோ அலைந்து நன்றி அப்பா, நன்றி சாமி, நன்றி இயேசுவே. ஹலோ, சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. கட் ஆயிட்டேன். ஓகே, தேங்க்யூ அப்பா, நன்றி சுவாமி. இன்று மட்டும் உதவின எபனேசரே, இனிமேலும் காத்திடுவீர் ஐயா. உலகில் இருப்பரும் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் இந்த வாலிபரை உங்களோட கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறார். நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் அந்த வாலிபருக்கு ஒரு புது ஜீவனை கொடுங்க. உங்களோட ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அவைகள் யாவற்றையும் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்கேற்ற ஜனமாக, உங்களுக்கேற்ற வாலிபராக எழுந்து பிரகாசிப்பதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல இவர்களையும் பரிசுத்தமாக்கி ஆண்டவரே, இந்த ஒரு ஆத்மாக்க அழியாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க இவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் நீங்க அணுகாம காக்குற தகப்பன், வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு இவர்களுக்கு ஒரு வெற்றியின் கொடியை கொடுத்து உங்களோட பரிசுத்தத்தின் அலங்காரத்தால உங்களோட நாமத்தை மட்டுமே கொழுந்து கொள்வதற்கு சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, இந்த காலை நேரம் வர ப்ரோபர் சிஸ்டர் பிரதர்ஸை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து, எங்களுக்கு ஒரு தேவப்பாயத்தை கொடுத்து, நாங்க உங்களுக்கு ஜீவிக்கிற ஜனங்களாக
ஒரு பரிசுத்த கூட்டமாக இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள பரிசுத்தமா வளர்வதற்கு யாவருக்கும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்து வழி நடத்துங்க. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியினாலும் மட்டுமே சகல நடக்கக்கூடிய இருக்கிறபடியா நன்றி செலுத்த ரீட்டா மறைவிலே அப்பா உங்களுக்கு ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க. ஆண்டவர் அவங்க ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவருடைய புள்ளியல் யாவரும் ஆண்டவரே கோட்டைக்கு மறைத்து வைங்க. அவங்க ஊழிய போதும் வீண் போகாதமாக மகனுக்காலும் வேற அந்த மகனை உங்களோட சித்தத்தின்படி எங்கேயோ அழைத்து சென்று அவர் உங்களுக்கேற்றவராக அந்த அப்பா இருப்பதற்கு நீங்க ஆசீர்வதிக்கிற ரிபேலுக்கு நன்றி. மகளுக்கு செய்யற உதவிகளை நீங்க இன்னும் அதிகமாக உதவி செய்து அவர்களை உங்கள் குடும்பத்தை ஆசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கொடுத்து அப்பா நம்பி வந்து இருக்கும் பொழுது நீங்க ஒரு உங்களோட பிள்ளைகளை வெக்கத்துக்கு போட விட மாட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்தினார். நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் வீண் போகாதவனாக யாவருக்கும் ஒரு பதிலை கொடுத்து ஆசீர்வதி கொண்டு இருக்கிறபடியால நன்றி செலுத்தின ஆசீர்வதிக்க போறவர்களுக்கு நன்றி. நான் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பங்களோடும் மகனோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் சிஸ்டர் நீங்கள் லோத்தின் குடும்பத்திலே ஒரு சிறிய வாக்குவாதம் அங்கு அவர்களுக்கு பிரிவினையை கொண்டு வந்தது. இன்றைக்கு வாலிப யுவதிகளுக்குள்ளே தாய் தகப்பன் மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு பிரிவினை இருக்கிறது. அந்த பிரிவினை ஆவியை கர்த்தர் தாமே அகற்றி அந்த பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் உரிய அந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றிகளை அறிவிக்கிறோம் கர்த்தாவே. துதியின் மதில் வாசமா இருக்கிற எங்கள் தேவன் கர்த்தர் தாமே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய அந்த சராசரங்களை உண்டாக்கிய என் தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீ நல்லவர் ஆண்டவரை, மாறாத தெய்வமா இருந்த ஆண்டவரை வழிநடத்துகிற தெய்வமே, மோக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலோட கர்த்தாவே அப்பா, இளைஞ தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த வாலிப காலங்களிலே ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே அவர்களை மீன் பேசாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவர் அவர்கள் கொடுத்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்பா, வீட்டிலே மட்டும் அல்ல வெளியிலும் செல்லுகிறதான வேளையில இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆபிரகாமினுடைய ஆண்டவரே வேலைக்காரருக்கும் லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் ஏற்பட்ட ஆண்டவரே ஒரு கருத்து வேறுபாடின் நிமித்தமாக இந்த இரு குடும்பங்களும் ஆண்டவரே பிரிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே அவர்கள் போல ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவரே அப்படியாய் பெரிய ஆண்டவரே பாதிப்புகளை உண்டாக்குகிற பிள்ளைகள் இந்த காலத்தில் பெருகி இருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே இப்பேற்பட்ட பிள்ளைகளை என் தேவனாக கர்த்தர் சந்திக்கும்படியாய் சுதைக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிரிவினின் ஆவியை எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை தந்து ஆண்டவரே இந்த உற்றார் உறவு கூட ஆண்டவர் ஐக்கப்பட்டிருக்கிற ஆவியை தந்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்ற வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே ஆவியான தாமே ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ புறஜாதிகள் குடும்பத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் இப்படியாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுதல்
பிள்ளைகளே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்றது போல கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் அவர் கனம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே கர்த்தரை விட்டு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா புறம்பே போயிருப்புக, ஆனால் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கூட்டி சேர்த்து உடைய சமூகத்திலே நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வீட்டிற்கும் வெளியிருக்கும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிற ஆண்டவரே இந்த வலைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, இந்த தந்திரக்காரன் வலையிலே ஆண்டவரே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமும் உண்மையும் ஆண்டவரே இருக்கிற என் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தக்கூடியவர்களாக இவளை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே எங்க கூட ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். சங்கமம் ஊடகத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு நீரே ஆண்டவரே தெளிந்த புத்திகளை தந்து ஆண்டவரே நடக்க வேண்டிய வழிகளை சொல்லி இவர்கள் மேல் கல்லை வைத்து இவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியா என் தேவனுடைய கரத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் தான் அப்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து ஆண்டவரே சீரோடும் சிறப்போடும் இந்த பிள்ளைகள் வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை கர்த்தாவே. ஜெபித்த பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. நீ ஜெபிக்க காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய செவியிலே ஆண்டவர் கேட்டு நல்ல விடயங்களை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இந்த சங்கமம் ஊடத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரியும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இந்த ஜெப வேலையை தொகுத்து விழுகிறதான தியானத் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, வெளுக்கு துணையாயிருங்க. கர்த்தர் அப்படி நீ செய்ய போவதற்காய் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே இந்த சமூகத்துக்கே உற்றுப்படுகிறோம். ஏசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு மோசேயினுடைய ஒரு சிறிய கோபம் அங்கு அங்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போக முடியாமல் அங்கு தடையாயிருந்தது. இந்திய நாட்கள்ல கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், வாலிப யுவதிகள். அவர்கள் இன்டர்நெட் ஊடாக நற்றுவதான் கடவுள் என்று சொல்லியும் அப்படி ஒரு கூட்டம் அங்கு ஆட்சியத்து கொண்டு வருகிறது. இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இந்த வாலிப யுவதிகள் மாற்றங்கள் அடைய வேண்டும், மாறுதல் அடைய வேண்டும், அவர்களுக்குள்ள இருக்கிற நாஸ்திகம் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதுமாய் உமது வல்லமையான கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி வலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவராய் இருந்து இம்மட்டுமாய் எங்களுக்கு கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை கூடப்பா பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் கரைத்திரை அற்றதாய் நீர் வரும் வரை அவைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள தேவன் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் இந்த நாளிலே கூட ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உமது பாதப்படியிலே திறப்பிலே நிற்கிறோம்ப்பா. எல்லா தேசங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தேசங்களின் மீது அப்பா உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தேசங்களிடையே சமாதானத்தை நீர் கட்டளையிட்ட ஆண்டவரே, சுமூகமாய் மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி கொடுத்ததான இந்த ஜெப குறிப்புக்காய் பாதப்படியிலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம், வாலிபர்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தராகிய தேவன் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த நாட்களிலே மோசே என்னும் இரட்சகன் கர்த்தாவே, நீர் அநேக இஸ்ரவேலரை வழி நடத்தி நீர் வர செய்தீரே. ஆனாலும் ஒரு சிறிய பாவத்தின் நிமித்தம் அந்த சாத்தானானவன் அவருடைய சரீரத்தை குறித்தும் அவன் தர்க்கம் பண்ணினதை நாங்கள் காண்கிறோம். அதே நேரத்திலே கானான் தேசத்துக்கு நுழையாதபடிக்கு கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தினார். அதனால அப்பா, அது போன்ற கடவுள் இல்லை என்று வாலிப பிள்ளைகளும் இந்த நாள்ல அநேகர் ஆண்டவரே அப்பா சொல்லி கொண்டு திரிகிறதை நாங்கள் காண்கிறோம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படி இருக்காதபடிக்கு எல்லா நாஸ்திகங்களை விட்டு பிள்ளைகள், வாலிப ஆண் பெண்கள் எல்லோருமாய் மனம் திரும்ப இந்த வேலையிலே ஜெபிக்கிற ஒரு மாற்றத்தை தேவரீர் நீர் உருவாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேசுராஜா, நீர் வாலிப நாட்களில் எப்படி நீர் பரிசுத்தராய் இருந்து பிதாவினிடத்திலே நீர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து சென்று வனாந்தரங்களிலும் நின்று கொண்டு நீர் ஜெபித்தீரே தகப்பனே, அதே போல ஒரு ஜெபாவியை, விசேஷித்த ஜெபாவியை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பலவான்கள் கைகளில் இருக்கும் வாலிபர்கள் ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அவர்கள் கூர்மையான அந்த அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அப்பா. அது போல அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. எழுப்புதலின் திட்டத்திலே ஆண் பெண்களை, வாலிபர்களை தேவன் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு சோத்திரம். வாலிபர்களின் பராக்கிரமம் ஆண்டவரே சோத்திரம், அவர்களுடைய அலங்காரமா இருக்கிறதே அப்பா. சோத்திரம் அவியா. அது போல கர்த்தர் நீர் எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அப்ப தானியேலை போல, மோசே யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்காண்டவரே நீர் உதவி செய்வீராக. எஸ்தரை போல கூட கர்த்தாவே, அந்த மகள் கூட எப்படிப்பா சமூகத்திலே நின்று யூத மக்களின் விடுதலைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தார்களோ, அதே போல இந்த வாலிப பெண்கள் கூட விசுவாசத்திலும் ஜெபத்திலும் எழும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு சோத்திரம். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் இந்த வாலிப ஆண் பெண்கள் எல்லா நாஸ்திகங்களை விட்டுவிட்டு ஒரு மன திரும்புதலை ஆண்டவரே நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். எல்லா காரியத்தையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எந்த ஒரு தவறு தண்டாக்கு பிள்ளைகள் போகாதபடிக்கு சிறு வாலிப பிரயாத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுக்கு துணை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவராயிருந்து பிள்ளைகளை எல்லோரையுமாய் அப்பா சத்தியத்துக்கு நேரே வழி நடத்துவீராக. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணுக்கு விருதுக்கும் போவாது. அது எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்கு ஆண்டவரே மது தெய்வீக பிரசன்னம் சமூகத்திலே அவைகள் வந்து நிற்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஜெபங்களை கேட்டு எல்லா வாலிப ஆண் பெண்கள் எல்லா நாஸ்திகங்களை விட்டு உண்மையான தேவன், ஜீவிக்கிற தேவனை பற்றி கொள்ள, சார்ந்து கொள்ள தேவரின் நீர் கிருபை செய்யறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் அப்படியே செய்யறதுக்காக உமக்கு சோத்திரப்பா. இந்த வேலையில கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், இந்த ஒரே சொந்த பந்த ஜனங்கள் எல்லோரையுமா ஒப்பு கொடுக்கிறப்பா. குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை இனுமா எடுத்து நீர் உமக்காக பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை தேவரீர் நீர் ஆசீர்வதித்து எழுப்புதலின் திட்டத்திலே நீர் பங்கு பெற செய்யறதுக்காக சோத்திரப்பா. இந்த ஊடகத்தை, இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானட் மகளையும், மகளுடைய கணவன், மகனையும், மகளையும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. பிள்ளைகள் அப்பா ஒலிவ மர கன்றுகளை போல உன் பந்தையை சுற்றிலுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க.
அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை கூட தேவரீர் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஜபத்திலே கடைசியாக வந்து நிற்கிறதான சகோதரி ஏமியை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை கூட ஆசீர்வதிங்க. மகள் செய்யற ஊழியம், மகளுடைய குடும்பம் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து அதிகமாக அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாறாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 அமேன், அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் இப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜெனட். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய இச்சை அவனுடைய முடிவுக்கும் அவனுடைய அழிவுக்கும் காரணமாயிருந்தது. இன்றைய நாட்கள்ல இந்த வாலிப பிள்ளைகள் தன்னிச்சையாய் போய் அங்கு சேதப்பட்டு தாக்கப்பட்டு நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இவர்கள் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும், மனத்தாக்களோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதல் வரட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பெற்றோராகிய நாங்கள் இந்த நாளிலே பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக ஆண்டவரே உடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. தேவனே, எங்களுக்கு பின் எங்களுடைய சந்ததிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அருமையான வாக்கு தத்தம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே ராஜா பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதான எல்லா சத்ருவின் கிரியைகளை முறியடிக்க என் இயேசு ஒருவரே ஆண்டவரே வல்லவரும் சர்வ வல்லவரும் மகிமை பொருந்தினவருமாக இருக்கிற தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஏசப்பா, இந்த விசேஷித்த நாளிலே தேவனே பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த சிம்சோனை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு ஒரு பலசாலியான ஆண்டவரே சிம்சோனா இருந்தாரப்பா. தகப்பனே, தேவனே, தாய் ஆண்டவரே அப்பா எப்படியாக இந்த மகனை பெற்றெடுத்தார் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே, முடிவிலே இந்த சிம்சோன் ஆண்டவரே தன்னுடைய சுய இச்சைக்காக தன்னுடைய பலத்தையே இழந்ததாக பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த கிருபையை, நீர் கொடுத்த தயவை, நீர் கொடுத்த இரக்கத்தை ஆண்டவரே தாய் கர்த்தாவே பெற்றெடுத்த அந்த தாயின் கர்த்தாவே மனங்கள், சோர்வுகள், வேதனைகள் அடையும்படியாக இந்த சிம்சோன் ஆண்டவரே தன்னிச்சையாக விழுந்ததை பார்க்கிறோம் ராஜா. இவ்வளவு ஒரு பலசாலியான மகனாக வாழ்ந்தார் அப்பா ஆண்டவரே. அப்பா, முடிவிலே அவருடைய கர்த்தாவே மிகவும் பரிதபிக்க கடத்தக்கதாகவும் கண்களை இழந்ததாகவும் பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட முடிவுகள் பிள்ளைகளுக்கு வராதபடி தன்னிச்சையிலே எடுக்கப்படுகிறதான கர்த்தாவே முடிவுகள், கடின இருதயங்கள் ஆண்டவரே, எத்தனையோ விதமான பல இச்சைகள் அப்பா ஆண்டவரே அப்பா, அருவருக்கத்தக்க காரியங்கள் அப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே இந்த பூலோகத்திலே ஐயா அந்த உலகத்திலே உலாவுகிறதப்பா, இழுத்து கொள்ளுகிறதப்பா. பிசாசு எப்படி எந்த வேலையிலே போடலாம் என்று சிந்தனையை கொடுத்து ராஜா இச்சையை கொடுத்து இருதயத்தை ஆண்டவரே அப்பா அப்பா வஞ்சிக்கிறதான அநேக காரியங்கள் உண்டு இயேசுவே. ஏசப்பா, உம்முடைய கிருபை பிள்ளைகள் மேலே அமரும்படியாக ஜெபிக்கிறோம். பரம்பர பாவ சாபங்கள், விக்கிரக கட்டுகள், செய்வின சூனிய கட்டுகள் ஆண்டவரே, உண்மை அறிந்தும் அறியாமல் வாழுகிற குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவனே நீர் உம்முடைய சிலுவையிலே சுமந்து வெட்டி சுரக்க பண்ணி அப்பா ரத்தம் சிந்தின அந்த ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மேலே பூசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உண்மையில் கண்ணை வைத்து போதித்து நடத்துவேன் என்று சொல்லி வாக்கர்லின எங்கள் மகா பரிசுத்தரே இந்த வேளையிலே ராஜா பிள்ளைகளை ஆண்டவரே பா போதித்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சொல்லப்படுகிறதான சத்தியம் சுவிசேஷத்தை அசட்டை பண்ணாதபடி
கர்த்தாவே உலகம் தான் என்று சொல்லி ஆண்டவரே இந்த லேப்டாப்பும் இந்த டெலிபோனும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே எங்கேயோ கொண்டு போய் விடுகிறதே அப்பா. ஏசப்பா அவன் போடுகிறதான சகல நுகத்தடிகளும் முறியடிக்கப்படுவதாக ஏசப்பா. தகப்பனே ஆண்டவரே கடின இருதயங்கள் அப்பா தாய் தகப்பனோடு கதைக்க பேச முடியாதபடி ஆண்டவரே அறைகளுக்குள்ளே இருந்து செய்யப்படுகிறதான சகல காரியங்களையும் என் ஏசப்பா உம்முடைய 7 கண்கள் காண்கிறது அல்லவோ ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இந்த சிந்தனை இந்த கண்ணுகள் எல்லாம் எவ்வளவு பழுதாக போகிறதே அப்பா. ஒரு விதமான முடிவும் இல்லாதபடி ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே அறைகளை சாத்தி அறைகளுக்குள்ளே இருந்து இந்த கையுக்குள்ளே வைத்து மடியிலே வைத்து செய்யப்படுகிறதான இந்த கருவிகளின் ஊடாக தகப்பனே எவ்வளவு காரியத்துக்கு கொண்டு போய் விடுகிறதப்பா. எத்தனையோ விதமான ஒரு பாதாளத்துக்கு கொண்டு போகிறதப்பா. ஒன்றல்ல ரெண்டல்ல காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இந்த கைக்குள்ளே அடங்கி இருக்கு ஏசப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரத்தில் இருந்து உம்முடைய கண்கள் கண்ணோக்கமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் 128ஆம் சங்கீதம் சொல்லப்படுகிறது போல ஏசப்பா இந்த பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல ஆண்டவரே சந்ததி சந்தானத்தை காணத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காணத்தக்கதாக ராஜா நீர கத்தாவே வெளி கத்தாவே தூக்கிவிட வல்லவராக இருக்கிறீரப்பா. பிரித்தெடுக்க வல்லவராக இருக்கிறீரப்பா ஏசப்பா. எத்தனை சோதனைகள் இந்த யோசேப்புக்கு வந்த பொழுது தகப்பனே நீர் தூக்கி விட்டு பாதுகாத்து அப்பா ஒரு பரிசுத்தமுள்ள மகனாக நிலை நிறுத்தினீர் அல்லவோ இயேசுவே. அப்பா இந்த வேளையிலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசம் அல்ல அப்பா ஆண்டவரே ஐரோப்பா தேசங்களிலே அமெரிக்காவிலே ஆஸ்திரேலியா கண்டங்களிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்தியாவிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். சில நியூஸ்களை பார்க்கும் பொழுது ராஜா ஒரு மனக்காதல் ஒரு தலைக்காதல் என்று அதனாலே எவ்வளவோ பாரதூரமான விபரீதமான அத்தா உண்டல்ல ரெண்டல்ல எத்தனையோ மரணங்கள் விழுந்து போகிறது அப்பா. ஏசப்பா ஏசப்பா நீர் பெரியவர் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே இப்ப கிட்டடியிலே 6 பேருக்கு மரண தண்டனை இலங்கையிலே விதிக்கப்பட்டது. அது ஆண்டவரே அப்பா கத்தாவே ஏசப்பா இந்த காதல் என்ற பெயரினாலே வந்த பிரச்சனை அப்பா. ஏசப்பா இன்றைக்கு 6-8 பேர் ஆண்டவரே ராஜா மரணத்துக்கு தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார்களே அப்பா. ஏசப்பா இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் பணிவிடையாவிகள் பிள்ளைகள் மேலே உலாவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நீதியின் சூரியன் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீதியின் வலது கரத்தினாலே பிள்ளைகளை காத்தருளுங்க கட்டி அணைத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே போக்கிலே வரத்திலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாய் ஆண்டவரே நீங்கள் கட்டாவே நடத்த வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறதான கரடு முரடான பாதைகள் ஆண்டவரே அப்பா கத்தாவே கோணலான பாதைகள் அப்பா இயேசுவே எத்தனையோ 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 அப்பா இவைகளில் இருந்து ராஜா நீங்கள் விடுவித்து பாதுகாக்க வல்லவரப்பா. கத்தாவே இந்த இலங்கை அனர்த்த நேரத்திலும் ஆண்டவரே துப்பாக்கி சூடுகளும் கொலைகளும் ஆண்டவரே அப்பா நடக்கிறதே. இது என்னென்றே தெரியாதபடி நாங்கள் கத்தாவே முழிக்கிறோம் தேங்குகிறோம் கத்தாவே. இந்த காரியங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே பரம தேவனே பரம ராஜாவே சேனைகளின் கர்த்தரே அப்பா நீர் கட்டாவே ஆதி காலங்களிலே ஆண்டவரே முன்னோர்களுக்கு எத்தனையோ ஆபத்து நேரங்களிலே ஆண்டவரே நீர் அனுகூலமான தேவனாய் இருந்த நீர் அப்பா. ஆண்டவரே தாவீதுக்கு வந்த சோதனையிலே தாவீதை தூக்கி விட்ட தெய்வம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஏசப்பா மோசேக்கு வந்த நேரத்திலே மோசேயை தூக்கி விட்ட தெய்வம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒரு ஆசாரியனான ஆரோன் குடும்பத்தை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே ராஜா. தேவனே அப்படி ஒரு ஆரோன் குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் சந்ததி சந்ததியாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே உலகத்தை விட்டு பிசாசை விட்டு மாமிச இச்சைகள் காரியங்களை விட்டு விலகி ஓடி ஆண்டவரே அப்பா அப்பா சந்ததி சந்ததி சந்ததியாக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே எங்கும் பரவத்தக்கதாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க தேவாதி தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அன்றைக்கு
ஆண்டவரே இந்த சவுளை தேடி சென்று ஆண்டவரே அவனை ஆண்டவரே தெரிந்தெடுத்து ஒரு பவுலாக நிறுத்தின தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பவுலாக நிறுத்த நீங்க வல்லவரப்பா. ஆண்டவரே இந்த ருத்துக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த தெய்வமே, ஆண்டவரே அதே போல ராஜா இந்த எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவரே அப்பா ராஜாவின் இடத்துல எப்படி பணிந்து குனிந்து தன்னை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஆமானின் கையில் இருந்து ஆண்டவரே இந்த யூதர்கள் மக்களை தன்னுடைய ஜனத்துக்காக நின்றாளோ அதே போல ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தங்களுடைய ஜனத்துக்காக தங்களுடைய குடும்பத்துக்காக ஆண்டவரே உடைய பாதத்திலே பரிந்து பேசுகிற பிள்ளைகளாக நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா நீர் செய்ய வல்லவரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ரூத்தாக, ஒரு எஸ்தராக, ஒரு கட்டாவே, ஒரு யோசேப்பாக ஆண்டவரே ஒரு ஆரோன் குடும்பமாக நிறுத்த வல்லவர் நீங்க தானப்பா. ஏசப்பா பெற்றோரும் ஆண்டவரே அப்பா முதலாவது சொல்லப்படுற கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களுக்கு கிராமங்களுக்கு ஆண்டவரே சிறைச்சாலைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் ஆண்டவரே இந்த பொல்லாத கடின இருதயத்தினாலே ராஜா இந்த குடும்பங்கள் நாசமாக போகிறதப்பா. ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜா. தேவனே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நியாய தீர்ப்பு நாட்களிலே உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வருங்கால சந்ததிகள் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு கர்த்தாவை ஒரு இழுப்புதலின் காலமாக மாற்ற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகளிலே இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே ஏனோதானோ ஒன்று இருக்காதபடி உலகத்துக்கும் ஆண்டவரே கர்த்தருக்கும் என்று சொல்லி இரண்டு கால்கள் இரண்டு தோணியிலே வைக்காதபடி உண்மை முத்தமாக தேவனே உமக்கு முன்பாக நேர்த்தியாக நிற்கிற அந்த சிந்தனையையும் அந்த பக்குவத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்காதபடி தேவனுக்கு உண்மை முத்தமான ஒரு பவுலடியார்களாக ஒரு தீமோத்தேயுவாக நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நடத்த வல்லவர் அப்பா. மனுஷருக்கெல்லாம் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே சத்தியத்தை அறிகிறதான கல்விமானின் அறிவை கொடுங்கப்பா ஆண்டவரே அப்பா. இருதயத்தை திறந்து கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. கண்களிலே இருக்கிறதான குருட்டாட்டங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிறதான கட்டினங்கள் எல்லாம் ஆண்டவரை முறிந்து போவதாக சங்காரமாய் போவதாக ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறதான வெள்ளம் போல சாத்தான்கள் ஆண்டவரே கர்த்தாவே முறியடிக்க நீர் வெற்றி கொடி பிடித்து யெகோவா நிசியாக ஆண்டவரே ஜூத ராஜ சிங்கமாக யுத்த சேனையாக நின்று பிள்ளைகளை விட்டுவிட்டு பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. இரவும் பகலும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், ரட்சிப்பை அடைந்தார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா இப்படியாக ஆண்டவரே உண்மையே கர்த்தாவே பற்றி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறபடி தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிற எங்கள் பரம தேவனே, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கர்த்தாவே முழங்கால்களிலே நிற்கிறத நீங்க பார்க்கிறீங்கள் அப்பா. தேவனே கர்த்தாவே இந்த காலங்களிலே ராஜா பிள்ளைகள் எழும்பாவிட்டால் உம்முடைய ஆண்டவரே சத்தியமும் உம்முடைய ராஜ்யமும் சுவிசேஷம் அழிந்து போகுமே ராஜா. பிள்ளைகளை காக்க வல்லவர் ஆண்டவரே, உயர்த்தி விட வல்லவர், தூக்கிவிட வல்லவர் அப்பா. குனிந்து தூக்குற எங்கள் ராஜாதி ராஜன் நீர் ஒருவர் தான் அப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. எங்களுடைய சந்ததி ராஜா உம்மை நோக்கி பார்க்க வேண்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா யுத்தம் அல்ல ஆண்டவரே, போராயுதம் உம்முடைய முழங்காலிலே கர்த்தாவே நிற்கத்தக்கதான போராயுதங்களாக முழங்கால்களை ஆண்டவரே இவர்கள் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தத்துக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிறதான அந்த ஆயுதங்கள் பயிற்சிகள் எல்லாம் சங்காரமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கைகளிலும் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு கண்களிலும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வேதம் வார்த்தைகள் இவர்களுக்கு ஆண்டவரே சுடரொளியாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் கந்த கர்ப்பத்தின் கனிகள் அப்பா பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே முற்று முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக மாற்ற நீங்க வல்லவர் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தெய்வமே, யாக்கோபின் ராஜா
கர்த்தாவே நீர் எப்படி யாக்கோபை ஆண்டவரே வழி நடத்தினீரோ அப்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான ஏசாவின் ஆவிகளோ லாபானின் ஆவிகளோ ஆண்டவரே அப்பா அப்பா நல்லா நிர்மூலமா போகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தத்தளித்த நேரத்திலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே பாதையிலே நின்ற பொழுது தகப்பனே நீர் உம்முடைய தூதனை கொண்டு பேசினீர் அல்லவோ, அப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கெட்ட ஆவிகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பி இவர்களுடைய ஆவியாத்துமா சரீரங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து நடைகளை கர்த்தாவே சீர்தூக்கி பார்த்து ஸ்திரப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோரும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு நங்கி எந்த ஒரு கெட்ட பாதைகளுக்கும் பணங்களை செலவழித்து காரியங்களை வாய்க்க பண்ணாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ராஜா ஆண்டவரே சத்தியத்திலே வளர்க்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே. நீர் தந்த பிள்ளைகள் அப்பா அவைகளை நாங்கள் கண்ணும் கருத்துமாக ஆண்டவரே போதித்து நடத்துகிற கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை ஆராய்ந்து அறிய முடியாத காரியங்களை செய்ய பண்ண இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக குடும்பங்களை நிறுத்த வல்லவர் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற எங்களையும் நீங்கள் ஞானத்தோடு நடத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் விழுந்து போகாதபடி நிற்கிறோமே என்று சொல்லி நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களையும் உம்முடைய சத்தியத்தினால் இறுக்கி கட்டி பிடித்து ஆண்டவரே பிள்ளைகளை பேர பிள்ளைகளை மருமக்களை நாங்கள் காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து எங்களையும் நீங்கள் உம்முடைய பாதையிலே நடத்துங்க ராஜா. இன்னுமாய் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்மை கிட்டி சேர பிள்ளைகள் கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா. கர்த்தாவே அந்த வார்த்தையின்படி பரிசுத்தமாயிருக்கிற பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாகி உம்மண்டையில் கிட்டி சேர்ந்து ஆண்டவரை ஒரு எலியா ஒரு எலிசாவை போல நடத்தி ஆண்டவரே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை ஆண்டவரை ஒரு எலியாவாக நாங்கள் அபிஷேகம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஒரு எலிசாவாக அபிஷேகம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஒரு யோசேப்பாக ஜெபம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஒரு எஸ்தராக ஜெபம் பண்ணி கர்த்தாவே அபிஷேகம் பண்ணி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்களில் இருந்து பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே முழு விசுவாசத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் முன்னின்று வழி நடத்த வல்லவர் அப்பா. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நிறுத்தி நின்ற தெய்வம் இன்றைக்கும் ஆண்டவரே அந்த அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இந்த பொல்லாத நய வஞ்சன உலகத்தில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க நீங்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. தேவ தூதர்களுக்காக நன்றி அப்பா. ஆயிரம் தேவ தூதர்கள் அப்பா, தேவ பணிவிடை ஆவிகள் அப்பா, அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் உண்மை முத்தமாக உமக்கு முன்பாக நின்று எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க வேண்டும் என்று ஒரு விசை எங்களை தாழ்த்தி எங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்கள் வீட்டிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். உங்களை நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆபிராமுக்கு அங்கு தடுமாற்றம் வந்தபடியால் அந்த இஸ்மவேல் பிறக்க காரணமாய் இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் இந்த வாலிப யுவதிகளுக்குள்ளே வராதபடி தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த பிதாவே தேவனே பொறுப்படுங்களப்பா பிதாவே. தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா பிதா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்களப்பா தேவனே. ஒவ்வொரு தேசங்களில் வாலிப பிள்ளைகளப்பா, இலங்கை தேசத்துல வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் தேவனே அவருடைய வழியை எப்படி அவள் சுத்தம் செய்வாள் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. உம்முடைய வார்த்தை ஒன்று தேவனே அவளை சுத்திகரிக்கிறதப்பா பிதா. நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே சோஸ்மப்பா பிதா. சத்திய வார்த்தை ஒன்றே தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை சுத்திகரிக்கிறதப்பா, விடுதலை செய்யறதப்பா இயேசு ராஜா. தேவனே இந்த பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய வார்த்தையை அறிவிக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா.
சத்தியத்தை அறியாத பிள்ளைகள் அப்பா பிதாபி தேவனே பிரசங்கிக்கிறோம் இல்லாட்டி எப்படி அவள் சத்தியத்தை தேவனே அறிவார்கள் என்று நீங்க சொன்னீங்களே ராஜாவி இந்த பிள்ளைகளுக்கு தேவனே சத்திய வார்த்தை போதிக்கப்பட சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவி தேவனே பிதாவை விசுவாசிக்கும் அறிவை விசுவாசிக்கும் தொடர்பு என்று சொல்றீங்களப்பா இயேசு ராஜாவி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு ராஜாவி 14 18 வசனம் வரையும் தேவனே பிதாவி தேவனே இந்த சத்திய வார்த்தைகளை தேவனே இந்த பிள்ளைகளை அறிந்து கொள்ள தேவனே செய்யுங்களப்பா பிதாவி அறியும் பொழுது பிதாவே அந்த பிள்ளைகள் தேவனே அந்நிய நுகத்திலே தேவனே மாட்டிக்கொள்ள தப்பிவாக ராஜாவே தேவனே தேவனே புறப்பட பிதாவே நீங்கள் ஒரு ஆதியிலே உருவாக்கினீங்களே ராஜாவே தேவனே தேவ பக்தி உள்ள சந்ததி அப்பா பிதாவே இந்த சந்தனமாய் தேவனே அப்பா பிதாவே கிருபை செய்யுங்கள் அப்பா என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா ஒவ்வொரு தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா தேவனே பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பிதாவே பிதாவே கொடுமை ஐக்கியத்தினாவிய கொடுமை அன்பினாவிய கொடுமையா ஒவ்வொரு குடும்பங்கள் உங்களுடைய வார்த்தையிலே கட்டப்படும் பிதாவே தேவன் கிருபை செய்யுங்களப்பா அவனை கிருபை செய்யுங்கப்பா ஞானம் உள்ளவர்கள் தேவனை ஆத்மா ஆதாயம் செய்வார்கள் சொன்னீங்களே ராஜா தாய்தாப்பனுக்கு பிள்ளைகளை வளர்த்ததுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா பிதா எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்துவோம் என்ற ஞானத்தை கொடுங்க ஆவியானபடி விவேகத்தை கொடுங்கப்பா பிதாபி அறிவை கொடுங்க தெளிந்த புத்தியை கொடுங்களப்பா பிதாபி கர்த்தர் குடும்பத்தை கட்ட முயற்சி எல்லாம் வீணம் சொன்னீங்களே ராஜாவின் தேவனே அதே போல் தேவனே தேசம் அப்பா கட்டுப்பட தேசம் தேவனை கட்டுப்பட முடியும் சொன்னீங்களப்பா இந்த தேவனே ஐயா இயேசு ராஜா அதற்காகவே நீங்கள் அப்பா மறித்து உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போகும்போது சொன்னீங்க நீங்கள் புறப்பட்டு சிருஷ்டிக்கும் சொல்லி அப்பா பிதா அந்த கட்டளைக்கு தேவனே கிறிஸ்தவனும் செய்யுங்களப்பா பிதாவை தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீங்கள் ஐயா இயேசு ராஜாவை தேவனே திருடையும் ராஜாவுடைய பிள்ளைகளை நன்றி ராஜாவே தேவனே நன்றி அப்பா பிதா பிதாவே தேவனே பிதா தேவனே இலங்கை தேசத்தில் உள்ள தேவனே ஒரு ஊழியக்காரர்கள் அப்பா போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யும் ஐயா சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதா சொன்னீங்க ராஜாவின் தேவனே அப்பா ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க சொன்னீங்க ஆவியானவர் என் தேவனே அப்பா கேட்டு தேவனே இந்த மக்களை போய் சத்திய வார்த்தைகளுக்கு அறிவிக்க திரும்ப செய்வை ராஜாவை செய்ய முடியும் அப்பா பிதா உங்களுடைய அப்பா பிதாவே தேவனே நன்றி அப்பா ஆவியானவரே நன்றி அப்பா பண்ணுவதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவே நீங்கள் பிதாவின் வலுப்படுத்தாய் நன்றி அப்பா பிதாவே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க பிதாவே பிள்ளை தேவனை ராஜாவே மனக்கங்களை பிதாவே ராஜாவுடைய மனக்கங்களை கிறிஸ்துடைய மனக்கங்களை பிதாவே பிதாவே தங்களுடைய குடும்பம் மற்ற செய்யத்தக்கதாக உங்களுடைய கல்வி ராஜா முதலாவது உங்களுடைய லட்சியத்தை உங்களுடைய நீங்கள் தேடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்கப்பா பிதா தேவனே உங்களுடைய வார்த்தைக்கு ஆசீர்வதிக்கப்படும் பிதா அவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஊற்றுவான் சொன்னீங்களப்பா பிதா மேல் என்னுடைய ஆவியை வைத்து தேவனே
இந்த சந்ததியுமே சொன்னீங்களப்பா 59:21 நீங்கள் வாக்கு மாறாத தேவனப்பா பிதாவே. சந்ததி சந்ததியா நீங்கள் ஆசீர்வதிக்க போதுக்கா நன்றி அப்பா. யார் யார் உண்மையாய் உத்தமமாய் உங்களுடைய வார்த்தையிலே தேவனே உறுதியா இருக்கிறார்கள் தேவனே, அந்த குடும்பங்கள் அப்பா அப்பா பிதாவே, இந்த குடும்பங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி, அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி ஜனங்கள் அனைவரும் காண்பார்கள் சொன்னீங்களப்பா. அதற்காய் நன்றி என் தேவனே. உன்னுடைய பிள்ளைகள் தேவனே அடையாளம் இருக்கிறார்கள் சொன்னீங்களப்பா. அதற்காய் நன்றி. உன்னுடைய நன்றி அப்பா பிதாவே. நன்றி. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் முயற்சி எல்லாம் சொன்னீங்களே ராஜாவே. தேவனே உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அப்பொழுது இந்த வாலிப பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவனே பிதாவே. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. தேவனே ஆபிரகாமுக்கு நீங்க சொன்னதை அவர் நிறைவேற்றார் என்று ஆதியாம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறீங்களப்பா பிதாவே. அவன் தன் பிள்ளைகளுடைய சத்தியத்தை அறிவிப்பார் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா. அதே போல் ஆபிரகாம் செய்தாரப்பா பிதாவே. அதனால் தேவனே ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் என்று சொல்லக்கூடியதாக நாமத்தை மகிழ்ச்சியால் ஐயா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சுவாசம். அதே போல் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்பா பிதா. தேவனே சங்கம ஊழியத்தை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா. சந்ததி சந்ததியாய், சந்தானம் சந்தானமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. யார் யார் உம்முடைய வார்த்தைக்கு தேவனே கீழ்ப்படிந்து உண்மையாய் உத்தமமாய் பிதாவே உம்முடைய கற்பனைப்பா அவருடைய சந்ததியையும் சந்தானத்தையும் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், கனியினால், மரணினால், அபிஷேகத்தால் நன்றி. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவளை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. தேவனே புறப்படும் பரிசுத்த ரத்தத்தை அவர் வீட்டிலே பூசுவேன். அந்த வீடு சுகம், தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் பிதா செய்யும் வேலை தேவனே அந்த குடும்பத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால நிரப்புங்கப்பா. ஓ நன்றி அப்பா. பிசாசானவர்கள் இந்த குடும்பத்துக்கு எதிராக நம்மளுக்கு எதிராக கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக நன்றி. அதே போல் ஜலசிச பிதாவே கணவனை ஜுவாலைகளாய் மாற்றுங்க அப்பா பிதாவே. வார்த்தையினால இருதயத்தையும் சிந்தையும் நிரப்புங்க. கிறிஸ்துவின் நிருபங்களாய் தேவனை மாற்றுங்க. கணவன் மனைவியை மாற்றுங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி. எசாயா 59:21 படி அப்பா பிதாவே உண்மையில் இருக்கிற ஆவியும் தேவனே பிள்ளைகள் சொல்லி உடன்படிக்கை நன்றி. அதே போல் அப்பா உடன்படிக்கை நிறைவேற்றுங்கப்பா பிதா. நிறைவேற்றுங்க பரிசுத்த ஆவியானவர். நீங்க பட்சபாதம் இல்லாதவனப்பா பிதா. எங்களுக்கு ஒரு மனத்தின் ஆவியினாலும் ஐக்கியத்தினாலும் அன்பினாவினாலே எனக்கு நிரப்பதற்கு நன்றி அப்பா. எங்கே இருவரோ மூவரும் பரிசுத்த நாமத்திலே ஒரு மனத்தில் கூடியிருந்தால் அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கேன் என்று வாக்களித்த தேவனே, எங்கள் மத்தியிலே நீங்கள் இருந்து நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பம் உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. தரப்போவதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே சொஸ்தம். நன்றி ராஜாவே. எல்லா விண்ணப்பங்கள், வேண்டுகோள், ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன். 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 எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் ஆலயத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய நல் வழியை கண்டு மற்ற ரட்சிக்கப்படாத வாலிப ஜோதிகள் ரட்சிப்பை காணக்கூடிய ஒரு கிருபையையும் அங்கு அதுக்குரிய ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
அமேன், அமேன். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை தயவுகளை அனுதினமும் பாராட்டுகிறவர, இதோ இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆலயத்துல கூடுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர. தகப்பனே, சிறு வயது முதற்கொண்டு அவர்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் விதைத்து வருகிற உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவர. அந்த ஜீவ வார்த்தையினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளினால் ஆண்டவரே தேற்றப்படுகிறார்கள், அனுதினமும் உம்முடைய வசனத்தினால் வளர்க்கப்படுகிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் வாலிப வயசுல வந்திருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தாவே உம்முடைய கிருபை தொடர்ந்து காணப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பு தொடர்ந்து இருக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் மீது எண்ணம் இரக்கம் செலுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறபடினால இந்த இருதயங்களில ஆண்டவரே, இருதயங்களின் எண்ணங்கள், இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் மனங்கள், இருதயத்தின் குணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி தேவ சமூகத்தை நோக்கி எண்ணம் அவர்கள் ஆண்டவரே பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தாங்களாகவே எழும்பி வேதத்தை வாசிக்கிறவர்களாக, தாங்களாகவே ஜெப வாழ்க்கைகளை ஆண்டவரே அனுதினமும் கூட்டுகிறவர்களாக, தேவனை குறித்த ஒரு பயபக்தியோடு கூட காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் தாமே அவர்களுடைய மனக்கண்களை திறப்புவீராக. தங்களுடைய பலத்தை நம்பாதபடிக்கு, தங்களுடைய படிப்பை நம்பாதபடிக்கு, ஆண்டவரே தங்களுடைய கர்த்தாவே செல்வங்களை நம்பாதபடிக்கு, உழைப்புகளை நம்பாதபடிக்கு, எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே தங்களுடைய எல்லா செயல்களிலும் உம்மை நினைத்து உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதான உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு தீமைகளை விட்டு விலகி ஓடுகிற விருப்பங்களை கொடுப்பீராக, பாவங்களை பொறுக்கத்தக்க உணர்வுகளை கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக, அந்நிய காரியங்களுக்கு தங்களை விலக்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்துக்கு பின்னாக தாங்கள் இழுபட்டு போகாதபடிக்கு தங்களுக்கு ஒரு வாழ்க்கை நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தேவனை தேட வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு, தங்களுடைய ஆத்மாவை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, அன்னைக்கு யோசேப்புக்கு வந்த பாவத்துக்கு தன்னை விலக்கி காத்தது போல இந்த பிள்ளைகளும் தங்களுக்கு வருகிற வாலிப வயசுல வருகிற பாவங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக, பாவத்துக்கு விலகியோட உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இவ்வுலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்ன உம்முடைய வசனத்தின்படியும் ஒவ்வொரு வசனத்தையும் பிடித்து கொண்டு பலவான்களே ஆண்டவரே வாலிபர்கள் பலவான்களா இருக்கிறபடினால ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே சத்தியத்துல நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஆண்டவரே அந்த பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. விசுவாசத்துல வளரத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. இதோ பின்வரும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக, சந்ததிகளாக, நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நடக்க உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இருக்கிற வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு பின்பாக வருகிற சிறு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக, முன் உதாரணங்களாக, பக்குவமாக, ஒழுக்கமாக, அடக்கமாக ஆண்டவரே அன்புள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் கர்த்தாவே ஆண்டவரே தேற்றுகிறவர்களாக, நற்குணங்கள் உள்ளவர்களாக வளர உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக ஆண்டவரே, அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாத
போகாதபடிக்கு, அந்நிய தேவர்களை சேவிக்காதபடிக்கு கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆண்டவரே பலத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, உங்களுடைய ஆவியை என் சந்ததியின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் சந்தானத்தின் மேலும் கர்த்தாவே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற சந்ததிகளா இருக்கட்டும் என்று நாங்க செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, தேவ அன்பினால் நிரப்புவீராக, ஆவியின் கனியினால் நிரப்புவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சடக்கங்களினால் நிறைந்த பிள்ளைகளாக கர்த்தாவே ஒருவர் ஆண்டவரே தாங்கி நடக்க உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தாவே ஒருவர் தாங்கி நடக்க உதவி செய்வீராக, நேசிக்கத்தக்க இருதயத்தை கொடுப்பீராக, ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளாக குடும்பமாக வாழத்தக்கதாக, உறவுகளை கட்டத்தக்கதாக, உறவுகளை பிரித்து கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரை விளங்கி வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாய் தகப்பனும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுக்கத்தக்கதாக, அவர்களோடு நேரங்கள் செலவழிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த குடும்ப உறவுகளில் அவர்கள் பலப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நானும் என் வீட்டாரும் ஒவ்வொன்றால் கர்த்தரை சேவிக்கிறோம் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாய் தகப்பன் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய பரிசுத்த வாழ்க்கையோ ஆண்டவரே உமக்குரிய வாழ்க்கை உள்ளவர்களாக நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஞானத்தினால் ஆண்டவரே நிரப்புவீராக. ஆண்டவரே தகப்பனே, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தது போல இந்த பிள்ளைகளும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்து கர்த்தாவே தகப்பன் அவர்கள் படிக்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் கர்த்தாவே அவர்கள் நிற்கிற இடங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களை பார்க்கிற பொழுது கர்த்தாவே நிற்கிற பிள்ளைகளும் தாங்களும் ஆண்டவரே மாறி வர உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சுத்தி கனி கொடுக்க முடியாமல் இருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர் என்று சொன்னீங்க ஆண்டவரே, குமாரனாகிய தேவன் திராட்சை செடியா இருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் கொடிகளா இருக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கனி கொடுக்க விடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனை தடை செய்கிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் பிதாவாகிய தேவன் அகற்றுவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. வேண்டாத காரியங்களை பிள்ளைகளை விட்டு அகற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அதிக கனிகளை கொடுக்க அவர்களை எண்ணம் சுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாலிப பிரயாயத்துல சிருஷ்டிகரை நினைத்து அவருக்காக வாழ்ந்து தங்களை வாழ்க்கைகளை ஓட கர்த்தர் உதவி செய்வீராக நாங்க செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய நண்பர்களுக்காக நாங்க செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகள் தைரியமாக கர்த்தரை சொல்லுகிற கிருபைகளை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே புறப்பட்டு போய் தங்களோடு கூட இருக்கிற நண்பர்களுடைய வாழ்க்கைகளை காணுகிற பொழுது தங்களோடு கூட அழிந்து ஆண்டவரே தங்களுக்கு முன்பாக அழிந்து போகிற இந்த வாலிப பிள்ளைகளை காண்கிற பொழுது அவர்களை இழுத்து கொண்டு உம்மண்டையில கொண்டு விடுகிற பிள்ளைகளாக நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணும்படியாக தைரியத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் உதவி செய்வீராக. பாடசாலைகளில் எத்தனையோ காரியங்களை காண்கிறார்கள் ஆண்டவரே தகப்பனை, வழிகளில் எத்தனையோ காரியங்களை காண்கிறார்கள் ஆண்டவரே தகப்பனை, கைகளில் இருக்கிற டிவைஸுகள் மூலம் எத்தனையோ காரியங்களை காண்கிறார்கள். இந்த பிள்ளைகள் அந்த இதுகளுக்கெல்லாம் ஒத்து போகாதபடிக்கு கர்த்தாவே தப்பி நின்று அந்த ஆண்டவரே அழிந்து போகிறவர்களை மீட்டுக் கொள்ளுகிற பலத்தை கொடுப்பீராக என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அந்த தாசனோடு கூட இருந்து எண்ணம் பலப்படுத்துவீராக. இன்னும் அநேக திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆண்டவரே அவரை கொண்டு நீங்க செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியங்களும் ஏற்ற வேளையில ஏற்ற நேரங்களில நடந்து இருப்பதாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் செய்ய நினைப்பது தடைப்படாது என்று சொன்னவர இதோ அந்த குடும்பத்தை கொண்டு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் ஏற்ற வேளையில நடந்து ஆண்டவரே செயல்பட போகிறதற்காக சோதரிக்கிறோம் ஐயா. விசேஷமாக சிஸ்டர் ஜெயனத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த சிறு கூட்ட ஜனத்தோடு கூட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பங்களை கொடுத்து தேவ சமூகத்துல கூட்டி சேர்த்து வழிநடத்துகிற அந்த உன்னத அர்ப்பணிப்பு கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஐயா. சகோதரியும் அந்த குடும்பங்கள்
குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, எண்ணம் பலப்படுத்துவீராக. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருமனப்பட்ட அந்த குடும்பம் ஆண்டவரே உமக்கு முன்பாக உம்முடைய வருகையில கர்த்தாவே ஆண்டவரே வெட்கப்படாமல் நிற்கிறதற்கு பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகற்றப்படுவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பன் தானே ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருந்து குடும்பமாய் சேர்ந்து பயணிக்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன முன்னோறி நடக்க உதவி செய்யும்படியாக தேவ ஞானங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பி வழிநடத்துவீராக சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாட்சியுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென். Thank you. நாங்க ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ராணியக்கா பிரைஸ் மக்கள்ல இந்த வாலிப ஜோதிகள் திருமண காரியங்களிலே மிகவும் மிகவும் அங்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் அங்கு பிரிவதும் அப்படியாய் அங்கு சீர்கேடு அங்கே இருக்கிறது. அந்த சீர்கேடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் மாற்றப்பட்டு அவர்களுடைய மனங்கள் புதிதாக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான இயேசுவே, சுத்த ஆவியானவரே, ஆண்டவர் நீங்க ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஜெபத்தை கேட்கிற தகப்பனே, யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் கர்த்தாவே. இந்த நாளிலும் என் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடியால் என் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, திருமண காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே திருமணத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் இணைத்துக்கிறவரா இருக்கிறபடியால் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நாள் முப்பதி நூல் அறாது கர்த்தாவே இயேசுவே நீர் அதை நினைத்தால் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நூல் ஒரு நாளும் மறுக்க மாட்டார் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, திருமண காரியத்துக்குள்ளே ஆண்டவரே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தும் ஆண்டவரே ஐயா, இவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தினாலே நான் சுட்டு எரிக்கிறேன் ஆண்டவரே. பிரிவினையை கொண்டு வந்து போடுற பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அது அழிந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீர்கட்ட வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரே ஐயா, ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை பரிசுத்தத்தோடு நடக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக் கொள்வதாக ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தாவே இந்த ஆண்டவரே அவர்கள் இணைந்து ஆண்டவரே நினைத்து வைத்திருந்தது ஆண்டவரை நினைத்து விசுவாசித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கர்த்தாவே களங்கங்கள் ஏற்படாதபடி ஆண்டவரே அவளை நீங்கள் பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை குறித்து ஆண்டவரை கீழ்ப்படியாத பிள்ளைகள் மீது ஆண்டவரே உடைய கோபாக்கினிய ஆண்டவரை நீர் ஊற்றாதபடி அவளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீருடைய ரட்சிப்புக்கு கொண்டு வந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீருடைய ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் இந்த உலகத்தால கரைபடாதபடி ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கரைகளை போடாதபடி ஆண்டவரே என் ஆண்டவரே கர்த்தாவே கெட்ட பெயர் எடுக்காதபடி ஆண்டவரே இவர்களை நீங்கள் நான் கண்ணோக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்துக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை ஆண்டவரை நாங்கள் கேள்விப்படுறோம் ஆண்டவரை திருமணம் நடந்தும் ஆண்டவரை கர்த்தாவே அவளுக்குள்ள இருக்கிற பிரிவுகளை என் கர்த்தாவே ஆண்டவரை நீங்கள் நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் இயேசுவை கர்த்தாவே அப்பா ஆண்டவரை பெரிய காரியத்தை இந்த குடும்பங்கள் மத்தியில நீங்கள் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடியாத காரியங்கள் என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவரே பெரிதான காரியத்தை என் கர்த்தர் செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராடட்டும் ஆண்டவரே. ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதாக அற்புதம் செய்து அதிசயம் செய்து ஆண்டவரே
இணைந்திருக்கிறவன் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரை ஐயா நீங்கள் பலப்படுத்தும்படியா நாமளே இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அணியக்கா. கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் சபையோடும் சபை மக்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஏமி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஏமி, நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ரேமி, பிரிஸ்லோடமா உங்களுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸை ரேடியோவை நிப்பாட்டி கொண்டு மைக்கை எடுத்து விட்டுட்டு இணையுங்கள். பிரிஸ்லோட், உங்களோட பேக்ரவுண்ட் ரேடியோ நிப்பாட்டிட்டு மைக்கை எடுத்துட்டு இணையுங்கள். அவருடைய உங்களுடைய மைக்கை கட் பண்ணியிருக்கிறேன், ஜாயின் பண்ணுங்கள். சிஸ்டர் ஜானட் தொடருங்கள். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட ஏமியிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க. தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் அறிவி கர்த்தாவே. எங்கள் ஜனத்துக்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் மனதுருக்கத்தையும் அன்பையும் கொடுங்கப்பா. வானமண்டலங்க தரமாக்கங்க, கடல் பிராந்தியங்கள், தேசத்தை குடிகள் கர்த்தாவே, ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், கற்பிணி தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப யுவதிகள், இள குடும்பங்கள், முதியோர்கள் எல்லாரையும் நீங்க பொறுப்பேறுங்க, காப்பாற்றுங்க. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் இனங்கள் வாழும்படி ஆண்டவரே, சிங்கள இனம், முஸ்லிம் இனம், பரங்கி இனம் கர்த்தாவே, எங்கள் தமிழ் இனம் வாழும்படி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் உடைய மனித குலம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்தவனே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க. இஸ்ரவேல் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க. இஸ்ரவேல் மக்களை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் நடத்தும்படி யுத்த நாடுகள், யுத்த தேசங்கள், யுத்த தலைவர்களை பொறுப்பேறுங்க கர்த்தாவே. யுத்தங்கள் வராதபடி கர்த்தாவே, யுத்தங்களுக்காய் ஆயத்தப்படுகிற நாடுகள், தேசங்கள், ராஜாக்கள் ஆண்டவரே, யுத்தங்கள் ஆயுதங்களை கொடுக்கிற தேசங்கள், பின்னுக்கு நிக்கிற தேசங்களை யாரா இருந்தாலும் உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை கர்த்தாவே. என் இயேசுவே, எல்லாவற்றையும் கணக்குற தேவ ஆண்டவரே. இந்த யுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே, பஞ்சங்கள் வேண்டாம் ஆண்டவரே, வியாதிகள் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய தேவ கோபம் வேணாம் ஆண்டவரே. சகலதை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும். வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே உம்முடைய பிள்ளைகள் வந்து ஜெபித்தார்கள் ஆண்டவரே. அவருடைய ஜெபங்களை கேட்டு இந்த வாலிபர்களின் இருதயங்கள் தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் அவருடைய இருதயங்கள் உம்முடைய பக்கம் திசை திருப்ப உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபத்திலே வழி கரம் கூட இருக்கவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த புதிய பிள்ளைகள் குடும்பம் எல்லோரும் கட்டாவே சுவாமி ஆசீர்வதிக்கவனுமா எங்களுக்கு கருத்திலே அவருடைய மைக் கட்டாவிட்டது. நாங்கள் வாக்குத்தத்த தியானத்து கூட கடந்து செல்கின்ற பொழுது சகோதரி ஏமி, உங்களோட மைக் கட்டாவிட்டது. திரும்பமாக ஓன் பண்ணி கொண்டு வாருங்கள். அதுவரை நாங்கள் வாக்குத்தத்த தியானத்து கூட கடந்து செல்வோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர். அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். வாக்கு தத்தத்து கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னால் நாங்கள் எதை இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறோம் என்றால், ஆண்டவருடைய பிறப்பைத்தான் இந்த உலகத்தில் உள்ள யாவரும் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே ஆரவாரப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்த நாட்களே மகிழ்ச்சியோடு இந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். குழந்தைகள் இந்த நாட்களிலே அதாவது இந்த நாட்களிலே பரிசு பொருளுக்காக இந்த காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆனாலும் இங்கே வேதம் நமக்கு எப்படியாக சொல்லுகிறது என்றால், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இந்த நாட்களிலே அவரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கூட இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த நாட்களிலே என்ன செய்தார்? இந்த நாட்களிலே பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே மிகவும் ஒரு வெளியேறப்பெற்ற பரிசாக இந்த நாட்களிலே நிர்ணயிக்க முடியாத இந்த நாட்களிலே எதை கொடுத்தும் வாங்க முடியாத, எவ்வளவு பணத்தை கொடுத்தும் வாங்க முடியாத ஒரு பரிசை இந்த பூமியிலே இந்த நாட்களிலே அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசு இந்த நாட்களிலே ஏழை மக்களிலே இருந்து பணக்காரர் வரையும், அது மட்டுமல்ல அவரை நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அந்த சொந்த பரிசாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுக்கு தெய்வம் அல்ல, அவர் எல்லாருக்கும் தெய்வமாக இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஏழைகளாய் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே அவரை தேடி நாடி இந்த நாட்களை கூப்பிடுவர்களுக்கு அவர் ஒரு வெளியேற பெற்ற பரிசாக இந்த நாட்களிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் எவ்வளவா இந்த ஜனங்களை இந்த நாட்களை நேசிக்கிறார், என்னையும் உங்களையும் இந்த பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு சிலரை நேசித்தால் அவர்கள் தங்களுடைய பணத்தை இந்த நாட்களை நமக்கு தந்து இந்த நாட்களை திருப்தியாக்கும்படியாக இந்த நாட்களை செயல்படுவார்கள். ஆனால் பணத்தினாலே இந்த நாட்களை திருப்தி அடைய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு மனுஷன் திருப்தி அடைய வேண்டுமாயிருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அன்பு இருக்க வேண்டும். அன்பினாலே தான் அவன் இந்த நாட்களை திருப்தி அடைய முடியும். ஏனென்றால் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மெல்லாரும் ரட்சிக்கும்படியாக தேவன் தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அன்பினாலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே தந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் சில வேளைகளில் சில விண்ணப்பங்களை வைத்து அந்த விண்ணப்பங்களுக்கு இன்று வரைக்கும் பதில் கிடையாதபடி இது நாட்களில் இருக்கிறது. ஆனால் அங்கே மிகுதி பகுதி சொல்லுகிறது இந்த நாட்கள் எப்படி என்றால், நமக்கு எப்படி என்று கேள்வி இந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என் ஆண்டவரிடத்திலே நாங்கள் எதை விசுவாசத்தோடு மனதோடு கேட்டுக்கொள்கிறோமோ அதை தேவன் நமக்கு அருளும்படியாக வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஏனென்றால் அவர் ஏற்கனவே தன்னுடைய சொந்த குமாரனை அருளினவர். இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு லேசான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் கேளுங்கள், விழாக்கள் பண்ணிட்டு அவருடைய சமூகத்திலே கேளுங்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்கள் அப்பா என்று கேட்கிற வழியிலே கர்த்தர் இந்த நாட்களில் விசுவாசத்தை அறிந்து இந்த நாட்களில் அதன்படி உங்களுக்கு அவர் இந்த நாட்களை அருளும்படியாக இந்த நாட்களை அவர் திரும்ப செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த நாட்களில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அவரிடத்திலே கேளுங்கள், கேட்டு இந்த நாட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கேட்கிற இவனுக்கும் இந்த நாட்களே அவர் எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் முடிவுத்தோடு கேட்கிற வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இந்த ஊழியர்கள் இணைந்து இலங்கைக்காக சடமாக வாலிபர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தார்கள். ஊழியர் சகோதரி
ஜனத் அவர்கள் தொகுத்து வழங்கினார். ஜபங்களுக்கூடாக ஊழியர்கள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இணைந்து இந்த கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜபித்தார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.